இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆயக்கலை 64 பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஆயக்கலை 64 தாண்டி ஒரு அற்புதமான கலையை இன்றைய வார்த்தை வழிபாடு வழியாக இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். துயரத்தை மறக்கும் கலை. ஆமாங்க, துயரத்தை மறந்து ஒரு அற்புத கலையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த துயரத்தை மறக்கிற பொழுதுதான் வாழ்வின் யதார்த்தங்கள் உணர்த்தப்படுகிறது என்ற அருளை ஆண்டவர் சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வரப்போகும் மகிழ்ச்சிக்காக இக்கணத்தில் துயரத்தை மறக்கும் கலையை நற்செய்தியில் இயேசு இன்று கற்றுத்தர விரும்புகிறார். எப்படி என்றால், பேறுகாலத்தில் இருக்கும் பெண் பிள்ளை பிறக்க போகும் மகிழ்ச்சியால் பிள்ளையை பெற்றெடுக்கும் வேதனையை பெரிதாக நினைப்பதில்லை என்ற உதாரணத்தினால் அதை புரிய வைக்கிறார் ஆண்டவர். எத்தனை வேதனை தெரியுங்களா ஒரு தாயானவள் பிள்ளையை பெற்றெடுப்பது. அதே போலதான் எதிர்காலத்தில் வரப்போகும் லாபத்தை நம்பித்தான் வங்கியின் கடன் வாங்கி ஒரு தொழிலை முதலீடு செய்கிறோம். எதிர்காலத்தில் கிடைக்க போகும் உடல் நலத்தை முன்னிட்டு தான் மருத்துவர் நம்மிடம் நிகழ்த்தும் அறுவை சிகிச்சையின் வழியை தாங்கிக் கொள்ளுகிறோம். எதிர்காலத்தில் கிடைக்கும் ஊதியத்துக்காகத்தான் கடுமையாக இன்று போராடி உழைத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் யதார்த்தம் தாங்க. இக்கணத்தில் நம்மிடம் இல்லாதவைகளை எதிர்காலத்தில் வரும் என்ற எண்ணத்தில் தற்கால வழிகளையும் வேதனைகளையும் இடையூறுகளையும் தாங்கிக் கொள்ளுகிறோம். எதிர்காலம் கொடுக்க போகும் அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் இத்தனை தாக்குதல்கள் நம்மில் நிகழ்கிறது. இது ஒரு தாக்குதல்கள், ஒரு தாங்கி செல்கிற நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. இதையெல்லாம் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளுகிற நாம் எதிர்பாராமல் வருகின்ற துயரங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெற வேண்டும் என்று இயேசு நற்செய்தியில் வலியுறுத்தி கூறுகிறார். எல்லாம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையில ஒரு வகையான ஆதாயம் கூட வச்சுங்களேன் தேடி போற நாம அதெல்லாம் ஏத்துக்கிற நாம சடனா ஒரு பிரச்சனை வாழ்க்கையில துயரம் துக்கம் வந்து ஏன் அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல? இந்த கலையை ஜட்ஜு சிந்தித்து பாருங்களேன். துயரத்தை தாங்கும் கலை எவ்வளவு அற்புதமான கலை தெரியுமா? நிழலில் அருமை உணர வேண்டும் என்றால் கடும் வெயிலில் கொடுமையை நாம் சற்று அனுபவிப்பதில் தவறில்லை. வாழ்வின் மகிழ்வை அடைய வேண்டும் என்றால் எதிர்பாராத சிலுவைகளை ஏற்பதில் தவறில்லை. ஏனெனில் இயேசு மனமுவந்து ஏற்றுக்கொண்ட சிலுவை பாடுகள் அவரை உயிர்ப்பில் மகிழ்வை பெற செய்தது. நாம் பயணிக்கும் இப்பாஸ்கா காலம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தியும் கற்றும் தருகிறது. அதே போல இந்த பாஸ்கா காலம் கற்றுக்கொடுக்கும் வாழ்வின் விதி இதுதாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தாங்குற நீ அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள உன் வாழ்க்கையில துயரத்தை வருகிற பொழுது அதை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாய் என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இயேசு நற்செய்தி கூறுவது போல யோவான் 16:20 சொல்லுகிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற வார்த்தைகள் பொய்யானதல்ல. இதை பலரின் வாழ்வு நிரூபித்து காட்டுகிறது. சிறந்த உதாரணமாக அறிவியலாளர் தாமஸ் ஆல்வா எடிசனின் வாழ்க்கை. 1914ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் எடிசனுடைய $2 மில்லியன் பெறுமதிப்புள்ள சொத்துக்களும் ஆய்வு குறிப்புகளும் ஆராய்ச்சி பொருட்களும் திடீரென எதிர்பார விதமாக ஒரு தீ விபத்திலே கருகி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலங்கள் உழைப்பது, ஆனா எல்லாம் தீயிலே கருகி போய்விட்டது. இந்த விபத்தினால் ஒரு பெரிய நன்மை ஒன்று, நம்முடைய தவறுகளை அது அழித்து விட்டது. நாம் புதிதாக மறுபடியும் ஆராய்ச்சியை மேற்கொள்வோம் என்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று அந்த பேரழிவை தனது வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஓகே, நான் செஞ்ச தப்பெல்லாம் இப்ப இந்த நெருப்புல எரிஞ்சு போயிடுச்சு போல அப்படின்னு யதார்த்தமா எடுத்துக்கிறார். அப்படி எடுத்துக்கொண்டதுனால தான் உடனடியாக அந்த விபத்து நடந்து 3 வாரத்திலே அழகாக இந்த தொலைபேசியின் தன்மை அவர் கண்டுபிடித்து இன்னைக்கு நாம் எல்லாருமே சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்க முடிகிறது. அப்ப இயேசுவின் வார்த்தைகள் உண்மை என்பதற்காக சொல்லப்படவில்லை.
இன்னும் எத்தனையோ பேரில் வாழ்வில் நடந்த சம்பவங்களை சாட்சிகளாக உள்ளன. அப்ப வாழ்க்கையில எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள தருணம் வேணும். நம் வாழ்வு இந்த உண்மையிலிருந்து விதிவிலக்கல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்மை வந்தடைகிற துயரங்களை மனவோந்து ஏற்று வாழ முயல வேண்டும் என்று கற்றுத்தரப்படுகிறது. அதனால துயரத்தை மறைக்கும் கலை எதுனா ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. அதை ஏற்றுக்கொண்டு இதுவும் கடந்து போகும் என்ற உணர்வோடு வாழுங்கள். ஆசீர் உங்களோடு. எதையும் ஐயோ ஐயோன்னு உட்கார்ந்துருந்தோமா ஒன்றும் மாறாதுங்க. கொஞ்சமாவது கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, வாழ்க்கையில் அனைத்து தருணங்களையும் ஏற்றுக்கொள்ளுபவர்களாக நாங்கள் வாழ, துயரத்தையும் மறக்கின்ற கலையை எங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு யதார்த்தங்களை உணர்ந்து கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.